everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா SEO சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா என்னென்னா, நார்மலாக நமக்கு தெரிஞ்சது என்னென்னா கூகுளில் நம்மளோட வெப்சைட்டை ஃபர்ஸ்ட் பேஜில் கொண்டுட்டு வர்றது தான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லி நார்மலாக சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை எப்படி கொண்டுட்டு வர போகிறோம், இது என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ பேசிக் நார்மலாக நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு, இப்போ நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு, சென்னையில் ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் இன் சென்னை அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து நிறையா ஹோட்டல்ஸோட காண்டாக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸோட காண்டாக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு வரும், வெப்சைட்ஸ் எல்லாமே வந்துட்டு வரும். ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக அந்த ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கிறத மட்டும்தான் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ்லாம் இன்ன வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரும் போக மாட்டாங்க, நான் போக மாட்டேன் பர்சனலி. எல்லாருமே இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கிறத தான் நம்ம பார்ப்போம், பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் பேஜுக்கு நீங்கள் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேஜில் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், பேக்கெண்டில் நீங்கள் என்னென்னா ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த SEOவில் வந்து வரும். ஓகேவா? ஒரு வெப்சைட் அப்படின்றது வந்து, அந்த வெப்சைட்டை நீங்கள் ஃபர்ஸ்ட் பேஜில் நீங்கள் கூகுளில் கொண்டு வச்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த வெப்சைட் மூலிமா உங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய லீட்ஸ் வந்து நீங்கள் இது மூலயமா தான் வந்து ஜென்ரேட் வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ SEO வந்து ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஒரு பிஸ்னஸ்க்கு அப்படின்னும் போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக வந்து சோஷியல் மீடியாவில் அட்வர்டைஸ் பண்ணுறது, இதில் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் எதில் அட்வர்டைஸ் பண்ணாலுமே வந்துட்டு, நார்மலாக நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆட் உங்களுக்கு வருது, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது அப்படின்னா, ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது வரும். ஸோ அது உங்களுக்கு ரிலேட்டடாக, உங்களுக்கு ரிலவெண்ட்டான்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ நார்மலாக வரும், அது உங்களுக்கு தேவை இருந்தால் வாங்குவீங்க, தேவையில்லைன்னா நீங்கள் அதை ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவீங்க. பட் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் இந்த SEOவில் ரேங்கிங்கில் ஃபர்ஸ்ட் வரது என்னென்னா, அந்த யூசர் வந்து சர்ச் பண்ணுவாங்க, பர்டிகுலராக அவங்களுக்கு அந்த நீட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு பர்டிகுலராக அந்த நீடு இருக்கனால, அவங்களுக்கு தேவையான விஷயத்தை சர்ச் பண்ணுறனால ப்ராப்பராக நமக்கு கரெக்டான ஒரு லீட் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இதனால தான் இந்த SEO அப்படின்றது, இந்த ரேங்கிங், கூகுள் ரேங்கிங்கில் நம்ம மேலே இருக்கிறது ரொம்ப 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 ஒரு பிஸ்னஸுக்கு இம்பார்ட்டண்ட். ஸோ SEO அப்படின்றது வந்து டு இன்க்ரீஸ் த குவாலிட்டி அண்ட் த குவான்டிட்டி ஆஃப் டிராஃபிக். ஓகே, ஒரு வெப்சைட்டோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி இது ரெண்டுத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணி டிராஃபிக் வர வைக்கிறது தான் வந்து இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு டார்கெட்டட் ஆடியன்ஸ் தான் வந்து கிடைப்பாங்க. ஓகேவா? டார்கெட்டட் ஆடியன்ஸ் இன் த சென்ஸ், யாருக்கு அது தேவையோ, யார் அதை சர்ச் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து உங்களுக்கு லீட்ஸாக கிடைப்பாங்க. ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் அண்ட் ஆல்சோ இது ரொம்ப லாங் டேர்ம் கூட. இதில் வந்து there are two types of SEO. okay, so there are two types. The first one is paid. okay, நீங்கள் வந்து கூகுளுக்கு ஒரு certain amount கொடுப்பீங்க. எதுக்காக அப்படின்னா வந்துட்டு, உங்களோட பேஜை வந்து ஃபர்ஸ்ட் ரேங்கிங்கு, கூகுள் ரேங்கிங்கில் ஃபர்ஸ்ட் பேஜில் வர சொல்லி நீங்கள் வந்து கூகுளுக்கு ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து அதில் சார்ஜ் பண்ணுவாங்க, அதை நீங்கள் கொடுப்பீங்க. அப்போ உங்களோட வெப்சைட் வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் வரும், கூகுளோட ஃபர்ஸ்ட் பேஜில் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜில் வரது வந்துட்டு மேலே ஸ்பான்சர்ட் அப்படின்னு போட்டு வரும். ஸோ நீங்கள் கூகுளுக்கு ஸ்பான்சர் பண்ணி நீங்கள் அதை ஃபர்ஸ்ட் பேஜில் உங்களோட இதை வர வச்சுருக்கீங்க. இன்னொன்று ஆர்கானிக் SEO. ஸோ இது வந்து அன்பெய்டு வெர்ஷன். ஓகேவா? ஸோ இந்த அன்பெய்டு வெர்ஷனில் வந்துட்டு நீங்கள் சில டூல்ஸில், சில திங்ஸில், சில டெக்னிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி உங்களோட பேஜை வந்து, உங்களோட வெப்சைட்டை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து வர வைப்பீங்க கூகுளில். ஸோ இதுதான் ஆர்கானிக் மெத்தட். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு லாங் டேர்முக்கு வந்து உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து மேலே ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு அது மூலயமா நிறைய டார்கெட்டட் ஆடியன்ஸ், குவாலிட்டியான லீட்ஸ் வந்து உங்களுக்கு அது மூலயமா கிடைப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆர்கானிக் SEO. ஸோ இந்த ஆர்கானிக் SEOவில் தேர் ஆர் 3 types. ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன் ஆன் பேஜ் SEO, ஆஃப் பேஜ் SEO, டெக்னிக்கல் SEO அப்படின்னு சொல்லிட்டு 3 types இருக்குது. இந்த ஒரு டைப்புமே வந்து நம்ம ஒரு வீடியோ போடலாம், அந்த அளவுக்கு லென்த்தியாக இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நான் ஒரு ஓவரால் வியூ வந்து கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆன் பேஜ் SEO. ஆன் பேஜ் SEOனா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டில் யூஸ் பண்ணுற இமேஜஸ், அந்த டைட்டில்ஸ், அந்த இமேஜஸ்க்கு நீங்கள் கொடுக்குற நேம், அதோட குவாலிட்டி, நீங்கள் எப்படி அதில் வீடியோஸ் இன்சர்ட் பண்ணுறீங்க, இல்லை அதில் இன்னும் நிறைய
லைக் கண்டென்ட், என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் நீங்கள் போடுறீங்க, என்னென்ன டைட்டில்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, எக்ஸ்பெஷலி என்னென்ன டேக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் இந்த ஆன் பேஜ் எஸ்இஓ. ஸோ இதில் நீங்கள் ஆன் பேஜில் என்னென்னலாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றது தான் இந்த ஆன் பேஜ் எஸ்இஓவில் வரும். ஓகே, இன் ஓவரால். தி செகண்ட் ஒன், ஆஃப் பேஜ் எஸ்இஓ. ஆஃப் பேஜ் எஸ்இஓ அப்படின்றது வந்து இது வந்து லிங்க்ஸ் மூலயமா உங்களுக்கு வந்து உங்களோட வெப்சைட்டுக்கு டிராஃபிக்கை ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ லிங்க்ஸ் அப்படின்னும் போது இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு கீழே நீங்கள் உங்களோட வெப்சைட்டோட லிங்க் கொடுத்து அந்த லிங்க் மூலியமா உங்களோட வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வருது. ஸோ அண்ட் ஆல்சோ தேர் ஆர் ஸோ மெனி சோஷியல் இன்ஃப்ளூயன்சஸ். ஓகே, ஸோ அந்த சோஷியல் இன்ஃப்ளூயன்சஸ் மூலமாக உங்களுக்கு அட்வர்டைஸ் பண்ண வச்சு அது மூலயமா நீங்கள் வந்து அவங்க கொடுக்குற லிங்க் மூலயமா உங்களுக்கு வந்து லீட்ஸ் வந்து வருது. ஸோ இந்த லிங்க்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி சோஷியல் மீடியாவில் இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ இந்த லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து பண்ணுறது தான் இந்த ஆஃப் பேஜ் எஸ்இஓ. ஓகே, அண்ட் தி தேர்ட் ஒன், டெக்னிக்கல் எஸ்இஓ. டெக்னிக்கல் எஸ்இஓ அப்படின்றது தான் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, ஏன் இதை நான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் எல்லாமே பார்ப்பீங்க டெக்னிக்கலாக. எப்படின்னா நிறைய சர்ச் இருக்கா, இல்லை இண்டெக்ஸ் எப்படி இருக்குது, எந்தெந்த பிளேசஸ்லலாம் கிளிக்ஸ் நடக்குது, எந்தெந்த பிளேசஸ்லாம் லீட்ஸ் உள்ளே வராங்க, எந்தெந்த பிளேசஸ்லலாம் வெளியில் போகிறாங்க, எந்தெந்த பிளேசஸ்லாம் அப்பீலிங்காக இருக்குது, எந்தெந்த பிளேசஸ்லாம் அப்பீலிங்காக இல்லை, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, எல்லாமே வந்து இந்த டெக்னிக்கல் எஸ்இஓவில் தான் உங்களால் அனலைஸ் பண்ண முடியும், இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த டெக்னிக்கல் எஸ்இஓவில் வந்து கீவேர்ட்ஸ் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கீவேர்ட்ஸ் அப்படின்றதுக்கு நான் ஒரு தனி டாப்பிக்கே நான் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறேன். கீவேர்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா பேசிக்காக யூனோ லைக் நீங்கள் எப்படிலாம் ஒருத்தர் வந்து நீங்கள் அதை சர்ச் பண்ணுவீங்க, எப்படி உங்களோட இப்போ வந்து நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ரிலேட்டட் வீடியோ அப்படின்னா வந்து அதுக்கு என்னென்ன நீங்கள் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் உங்களோட வியூ வந்து அதிகமாக வரும், அதே மாதிரி உங்கள் வெப்சைட் வந்து மேலே வரும். ஸோ இந்த கீவேர்ட்ஸுன்றது வந்து எஸ்இஓவில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த கீவேர்ட்ஸை எப்படிலாம் சூஸ் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்கு நம்ம செப்பரேட்டாக நம்ம சேனலில் ஃபியூச்சரில் ஒரு வீடியோ போடுறோம். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். ஸோ கீவேர்ட்ஸுன்றது பேசிக்காக வந்து இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் இன் சென்னை, இல்லை ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி நான் தேடிட்டு இருக்கேன்னா பெஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி இன் திருச்சி, இன் சென்னை, இன் பெங்களூர், அந்த மாதிரி நீங்கள் நிறைய சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஸோ இந்த கீவேர்ட்ஸ்லாம் நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் பாருங்களேன், இந்த சர்ச் பண்ண யூஸ் பண்ணுறது தான் கீவேர்ட்ஸ். ஸோ இதை வந்து நம்ம ஒரு சர்டன் டெக்னிக்ஸ் மூலமா ஐடென்டிஃபை பண்ணி எந்தெந்த கீவேர்ட்ஸ்லாம் வந்து அதிகமாக சர்ச் ஆகிருக்கு, கிளிக்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்த்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்காக எஸ்இஓன்றது. ஸோ நீங்கள் கீவேர்ட்ஸ் பற்றி நான் உங்களுக்கு தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன், அதை வந்து போய் பாருங்கள். நம்ம வந்து பெங்களூர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டிடியூட் நம்ம பெங்களூரில் ரன் ஆகிட்டுருக்கோம். ஆன்லைன் ஆஃப்லைன் கோர்சஸ் ரெண்டுமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வேணும்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, ஃப்ரீ வீடியோஸ், நீங்கள் அதை பார்த்துமே நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ இல்லை உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும்னா நம்ம சேனலில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், எஸ்ஐபி கோர்சஸ், வீடியோ எடிட்டிங் கோர்சஸ் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் கூட உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணி வித் 100% பிளேஸ்மெண்ட் வித் சர்டிஃபிகேஷனோட பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வேணும்னா கீழே இருக்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பாருங்கள், இல்லை எங்கள் வெப்சைட்டை கூட நீங்கள் போய் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா நம்ம இன்ஸ்டியூட்டில் கூட வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பெங்களூர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். பாய்.